வெள்ளை வேட்டி சட்டை போட்டு மீசு பெருசாக வச்சு வர்றாரு. வந்து வீட்டில் ஏதாவது குறி சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாம் கையில் உடுக்கையா அதெல்லாம் வச்சு ஆட்டி இந்த மாதிரி உடுக்கையெல்லாம் தட்டி விட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஐயா வர்றாரு. சத்தியப்படிக்கு இது உண்மையிலே நடந்தது. நான் வந்து எல்லா விஷயமுமே நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் மக்களே. வீடியோக்காகவோ இல்லை எனக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காகவோ சத்தியமாக கண்டென்ட்டுக்காக நான் சொல்லவே இல்லை. அதை மட்டும் நீங்கள் நம்பினா போதும் மக்களே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி போய் க்ரியேட்டிவ் பண்ண எனக்கு தெரியாது. அப்படி பண்ண தெரிஞ்சிருந்தால் நான் இவ்வளோ தூரம் டல்லாக இருக்க மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். எனக்கு அந்த வாட்டி க்ரியேட்டிவிட்டி செய்ய தெரியாது, பொய் பேச தெரியாது. அந்த மாதிரியே நான் நடந்ததை அவங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றேன். பார்த்தீங்கன்னா வந்தார் பார்த்துக்கோங்க. வந்த உடனே நான் வந்து அங்கே உட்காந்துருக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் வந்து 140வது பகுதியை பார்க்க போகிறோம். இப்போ 139வது பகுதியில் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் ஃபைனலாக அப்படின்னு சொல்லி ஓரில் பார்த்துருந்துடலாமா? அதாவது நான் வந்து என்னுடைய கரு வந்து அபாசன் பண்ணலை, ஆஸ்பத்திரிக்கு போய் பீரியட் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. அந்தாந்தான ஒரு 35 நாள் கழித்து கரு அதுவாகவே வெளியில் வந்து விழுந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசன் போகும்போது வந்து விழுந்தோடனே அது பயத்தில் என்ன பண்ணிட்டேன், அப்படியே போட்டு ஓடியாந்துட்டேன். நான் வந்து பொது வெளியில தான் போகணும். அங்கே வந்து லெட்டின்லாம் கிடையாது. அந்த ஊரில் யாருமே லெட்டின் கட்ட மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். லெட்டின்லாம் அங்கே கட்ட மாட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி கட்டலை, வெறும் பாத்ரூம் தான். அந்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் அந்த மாதிரி பார்த்துட்டு நான் அது எதுவுமே செய்யாமல் அதை ஒரு படபடப்பு எனக்கு வந்தோடனே நான் ஓடியான்ட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம 140வது பகுதியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் சொன்னோன்னே நர்ஸுக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் போன பதிவில் சொல்லிட்டேன். இப்போ வந்து அது அப்படியே முடிஞ்சிருச்சு மக்களே. முடிஞ்சிட்டு சரின்னு ஆல்ரெடி நான் என்னுடைய கடைக்கு போகிற வேலைகளை நான் பார்த்துட்ருக்கேன். கடைக்கு போகிற கடையை திறக்கிறோம், வியாபாரத்தை பார்க்குறோம், இப்படி ரொட்டீனாக ஓடிட்டுருக்கு மக்களே. அப்போ வந்து ஒரு நாள் மத்தியானம் இருக்கும். மத்தியானம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சும்மா வெளியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். உட்காந்தப்ப ஒருத்தர் வந்து ஒரு அது என்னது குறி சொல்கிறவங்க மாதிரி ஒரு ஐயா வந்து வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை வேட்டி சட்டை போட்டு மீசு பெருசாக வச்சு வர்றாரு. வந்து வீட்டில் ஏதாவது குறி சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாம் கையில் உடுக்கையா அதெல்லாம் வச்சு ஆட்டி இந்த மாதிரி உடுக்கையெல்லாம் தட்டி விட்டு அந்த மாதிரி இந்த வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஐயா வர்றாரு. சத்தியப்படிக்கு இது உண்மையிலே நடந்தது. நான் வந்து எல்லா விஷயமுமே நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் மக்களே. வீடியோக்காகவோ இல்லை எனக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காகவோ சத்தியமாக கண்டென்ட்டுக்காக நான் சொல்லவே இல்லை. அதை மட்டும் நீங்கள் நம்பினா போதும் மக்களே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி போய் க்ரியேட்டிவ் பண்ண எனக்கு தெரியாது. அப்படி பண்ண தெரிஞ்சிருந்தால் நான் இவ்வளோ தூரம் டல்லாக இருக்க மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். எனக்கு அந்த வாட்டி க்ரியேட்டிவிட்டி செய்ய தெரியாது, பொய் பேச தெரியாது. அந்த மாதிரியே நான் நடந்ததை அவங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றேன். பார்த்தீங்கன்னா வந்தார் பார்த்துக்கோங்க. வந்த உடனே நான் வந்து அங்கே உட்காந்துருக்குறேன். உட்காந்து நான் சும்மா அந்த மண்ணில் அப்படியே குச்சி வச்சு கோலம் போட்டுட்டு உட்காந்து பார்த்தீங்களா, அப்படியே உட்காந்துருக்குறேன். என் மயன் வந்து ஸ்கூல் விட்டு வருவியா, வேனில் இருந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நான் கடைக்கு போகணும். அந்த இதில் நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே மண்ணில் கோலம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வர்றாரு. அந்த ஐயா வந்து எப்பயும் போல் நல்ல காலம் பிறக்குது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் அந்த ஐயாட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, ஐயா என்கிட்ட எந்த காசுமே இல்லை, நானே ஒரு கஷ்டத்தில் தான் நான் உட்காந்துருக்குறேன். நீங்கள் எதையாவது சொல்லிட்டு போயிடுறீங்க, என்னால் எனக்கு ஒன்றும் என்கிட்ட எதுவும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு
சொன்ன உடனே அவர், இல்லைம்மா உனக்கு ஒரு கண்டம் வந்தது, கண்டம் வந்திருக்குமா, அந்த கண்டத்துலேருந்து உன்னை காப்பாற்றணும் என் பிள்ளையை நான் அப்படின்றார். அப்போ எனக்கு அப்போ வந்து நம்பிக்கையே வரல. இவர் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடுவார், நம்ம வேற அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே நம்ம கிடப்போம், இது சரியாக வராதுன்ட்டு திருப்பியும் நான் மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா என்கிட்ட 10 பைசா இல்லை, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஐயா திருப்பி சொல்கிறாரு, நீ எனக்கு வந்து பைசாலாம் எதுவும் கொடுக்க வேணாமா, நீ போய் உங்கள் வீட்டில் வந்து உப்பு வாங்கி வச்சுருப்ப தெரியுமா, உப்பு ஒரு பாத்திரத்தில் வாங்கி வச்சுருப்பேன், அதில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு கைப்பிடி உப்பை மட்டும் அதில் வச்சு நீ கொண்டு வா அப்படின்றார். அப்போ ஏன்னா ஒரு சிலர் வந்து ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, நீங்கள் கொடுக்கலைன்னா நான் இந்த மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் பயந்துக்கிட்டு திருப்பியும் சொல்கிறேன், என்கிட்ட காசு இல்லைங்கய்யா, நீங்கள் எதுவும் சொல்லிடுறேன், நீ எனக்கு காசே தர வேணாம்மா, நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் செய்யுமா, என் பிள்ளையை நான் காப்பாற்றணும், அதுதான் என்னோடய குறிக்கோள், நான் உங்ககிட்ட காசு வாங்க வரல அப்படின்னு அவரும் ஓப்பனாக சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி உப்பை வச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அனுபவம் நடந்திருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே, சரிங்களா. இப்போ வந்து நான் வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் வரலை, நான் வாசப்படியில் இருக்கேன், அவர் வந்து வாசப்படிக்கு கீழே தான் இருக்கார். அப்போ அந்த பேப்பர் உப்பு அப்படியே கொடுத்தோன்னே நீங்கள் வைமான்னு சொல்கிறாரு. சரின்னு நான் வச்சுட்டேன். வச்ச உடனே ஏதோ மந்திரம் சொல்கிறார். மந்திரம் சொல்லிட்டு அந்த உப்புலையும் என்னமோ எழுதுறாரு. எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உப்பை வந்து நீ இப்போ அள்ளுன பற்றியா, அதிலேயே கொண்டு போய் போட்டுக்கோ, போட்டு நீ வந்து எப்பயும் போல் நீ வந்து வீட்டில் அந்த உப்பை போட்டு புழங்கலாம் அப்படின்ற. அப்போ நான் கேட்குறேன், என்னங்கய்யா எதுக்காக இப்படி சொல்கிறீங்க, இது என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். அம்மா இப்போ வந்து உனக்கு வந்து கரு ஒன்று களைஞ்சிருக்கும் அப்படின்ற. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் அவர்கிட்ட நான் ஆமா இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் நான் முழிக்கிறேன். அப்படி பக்கன்னு ஆயிடுச்சு. என்னடா கரெக்டாக சொல்கிறாரே அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டு அப்படியே ஸ்டக்கான மாதிரி நிற்கிறேன். அப்போ நீ சொல்ல மாட்ட, உண்மையிலே அது நடந்தது, ஒரு கரு உனக்கு இப்போ கலைஞ்சிருக்கும், அந்த கருவை வந்து உன்னை போல் உன் வீட்டுக்கு வந்த பொண்ணு உனக்கு குழந்தை நிற்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு மாதிரி மாய மந்திரங்கள் உனக்கு செஞ்சுட்டாங்க, அதனால் வந்து உனக்கு வந்து குழந்தை நிற்காது, அந்த மாதிரி தான் போகும் அப்படின்றாரு. ஐயா என்னங்கய்யா இப்படி சொல்கிறீங்க, எனக்கு யாரும் அப்படியெல்லாம் இல்லை. இல்லைம்மா, உன்னை போல் வந்த பொண்ணு தான் இந்த மாதிரி செய்யுது, உனக்கு வந்து குழந்தை அடுத்து தங்காது அப்படின்றார். அதனால தான் இந்த மாதிரி போயிடுச்சு, உனக்கு தெரியாமலே நிறைய போயிடுச்சு, இது வந்து தெரிஞ்சு போகுது அப்படின்றார். எனக்கு நான் ஆனால் ஆமாம் இல்லை அப்படின்னு நடந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை, என் மனசுக்குள்ளே அது ஓடுது. எப்படி சொல்கிறாரு இவர் கரெக்டாக அப்படின்றது என் மனசுக்குள்ளே ஓடுது, நான் அவர்கிட்ட அதை சொல்லவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு சரிங்கய்யா நீங்கள் சொல்கிறபடியே இருந்தால் கூட இதுக்கு வந்து எனக்கு என்ன தீர்வு அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உப்பை நீ வந்து வீட்டில் போட்டு புழங்கு, அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல என் பையன் ஃபோட்டோ நான் வந்து மாட்டி வச்சுருந்தேன். அப்போ என் மகன் ஃபோட்டோவை பார்த்துட்டு, இதே மாதிரி முத்து கணக்கா இன்னொரு குழந்தை உனக்கு நல்லபடியாக பிறக்கும் அப்படின்றார். எழுதி வச்சுக்கோ, இன்னையிலிருந்து 30 நாளில் 31வது நாள் அந்த கரு உனக்கு நிற்கும், நல்லபடியாக பிறக்கும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றார். எனக்கு வந்து அப்போ கூட நம்பிக்கை இல்லை. அவர் இந்த மாதிரிமா நல்லா இருக்கும், வைக்கும், அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு குழந்தையா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த பூமிக்கு வரும், நீ கவலைப்படாத
இதோட உனக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றார். சரிங்க ஐயான்னு சொல்லி நான் கையெடுத்து கும்பிட்றேன். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா என்கிட்ட, அந்த மாதிரி நல்லபடியாக குழந்த பிறந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஐயா. சரிங்கய்யா, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்றேன். எங்கேயாவது என்னைய பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெள்ளை வேட்டி சட்டை எடுத்து எனக்கு கொடுங்க, அது போதும் எனக்கு அப்படின்ட்டார். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. சரி இருந்தால் கூட அவர்கிட்ட சரிங்கய்யா நான் தாராளமாக செய்கிறேன், நமக்கு அடுத்து குழந்த நல்லபடியாக பிறந்தா நம்ம செய்கிறதுக்கு என்ன, ஒரு வேஷ்டி சட்டை தானே ஐயா கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷமாக சரிங்கய்யா கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மக்களே. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அந்த ஐயாவை இன்னும் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த அவர் முகம் கூட மறந்து போச்சு. நான் இன்னும் அந்த இதை செய்யவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் அவர் கொடுத்த அந்த உப்பை போட்டு நான் வந்து புழங்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியாக போச்சு மக்களே. சரிப்பா, அதுக்கப்புறம் அவர் சொன்னது நடந்துச்சா நடக்கலையா என்ன ஏதுன்றத நம்ம அப்புறம் பார்க்கலாமா மக்களே. அடுத்த ஒரு பகுதியில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் போடுங்க, லைக்கு கமாண்டு கண்டிப்பாக போடுங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய்.